உலகெல்லாம் பரவணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல பேதமற்று போகணும் இல்லையா? எப்போ பேதம் மறையும்? எல்லாரும் ஒன்று தான், இன்னைக்கு எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு ஒன்றாயிடுவாங்களா? மனசால நினைக்க முடியல. தாய் உள்ளம் வேணும். ஒரு தாய்க்கு 5 பிள்ளை பிறந்தாலும் வேற்றுமை இருக்குமா? வேற்றுமை வருமா? எல்லாரும் எனக்கு ஒன்று தான். ஏன் இப்போ வேற்றுமை மாதிரி தெரியுது? அவனுக்கு பாயாசம் பிடிக்கும், அதனால பாயாசம் கொடுத்தேன். இவனுக்கு பாவக்காய் பிடிக்கும், அதனால பாவக்காய் செஞ்சு வச்சேன். இப்படின்னு தான் தாய் சொல்வாளே ஒழிய வேற்றுமைன்றது வேற எதுலையும் இருக்காது. அந்தந்த எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளக்கூடியது அற்புதம். அதற்கு வேற்றுமை பாராட்ட தெரியாது. நீங்க சிவச்சார்புடையவராய் மாற வேண்டுமானால் நீங்களும் அவ்வாறே என்ன பண்ணணும்? தேகமா கண்ணுக்கு தெரியக்கூடாது. எல்லாரையும் பார்த்தா ஆன்மாவா தெரியணும். ஒளிப்பொருளா இருந்தா நானும் ஒளிப்பொருள், அதுவும் ஒளிப்பொருள். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இந்த தேகத்தை மட்டும் விதவிதமா படைக்காம ஒரே மாதிரி படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, முடிஞ்சது வேலை. ஆனா இந்த விளையாட்டே நடக்காதே. இதை அறிந்து விடுபடட்டும்னு தான் டிசைனா படைச்சிருக்காரு. ஒரே மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டோம்ல, தேவையப்படாது எதுவுமே. இந்த டெடி பியர்னு ஒரு கம்பெனியில் உற்பத்தி பண்ணான்னு வச்சுக்கோங்க, எல்லா டெடி பியரும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கும். நாய்க்குட்டி பொம்மை, ஏதாவது ஒரு பொம்மை பண்ணாலும் அவன் கம்பெனி ப்ராடக்ட்னுவான். அப்படியே தான் இருக்கும் எல்லாமே. அது மாதிரி இதில் இருந்திருக்கணும். அதான் விளையாட்டு. ஆண் பெண் அலின்னு 3 வகை இருக்கு மனித உடலில். இந்த 3ம் சேர போய் தான் இவ்வளவு அட்டகாசம். இல்லைன்னா வேலையே இல்லை, இங்கே ஒரு வேலையும் இல்லை. அப்படி ஒரு சுட்சமத்தை வச்சிருக்கார் விளையாடுறதுக்காக. இல்லைன்னா எல்லாம் பிறந்தது எல்லாம் ஒரே மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்கோம்? நாம் அனைவரும் சகோதரன்னு அது என்ன அழகாக வந்துடும். சகோதரன்னே ஒன்று வேண்டாம்ல, வெரைட்டியை கொடுத்துட்டு ஆப்ஷனை கொடுத்தா சிற்றறிவுடைய ஆன்மா அல்லவா சிறுபிள்ளைத்தனமாக தான் செயல்படும். சிற்றின்பங்களில் தான் ஒழுகும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. தர்மசாலையிலேயே நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா தாய் உள்ளத்தோடு போட சொல்லி தான் சொல்லியிருக்கு. சிவ வழிபாடாக பக்தி யோகமாக நெகிழ்ச்சியோடும் உருக்கத்தோடும் நீங்கள் அந்த சேவையை செய்ய வேண்டும். அவன் கண்ணுக்கு நீ கடவுள். என்ன அவனை பசி ஆற்றுவிக்கணும்? யாரு? படைத்தவனே. ஐயா நல்லா சாப்பாடு போட்டீங்க, என் பசி கொலை பசி இருந்தது எனக்கு போச்சு அப்படின்னு. அவன் கண்ணுக்கு நீ யாரு? கடவுள். உனக்கு அவன் யாரு? அவன் முகத்தில் தெரிகிற ஆனந்தம், அந்த துன்பம் நீங்கி அந்த ஆன்மாவில் தெரிகிற ஆனந்தம் சிவனை கண்ட ஆனந்தம் இல்லையா? படைத்தவனை பார்த்த ஆனந்தம் அவன் கண்ணில் தெரியுது. நீ பார்த்துக்கோ. கடவுள் இன்பம்னா என்ன? ரொம்ப சாமின்னும் போது ஆரத்தி காட்டும் போது மேலே தாளங்க முழங்கும் பொழுது ஒரு ஆனந்தம் கிடைக்குதுல்ல, அதை நீ இங்கே கண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண். அவனோட ஆனந்தத்தில் இறைவனின் ஆனந்தத்தை நீ கண்டு கழித்துக்கொள். இதிலே நெஞ்சு நிறைஞ்சிடணும், வயிறும் நிறைஞ்சிடணும். இப்படி பசி நீக்கமாகல சுத்தமாகலாம். ஆன்மா சுத்தமாக ஆக மலை சுற்றி நடக்க ஆணவம் கண்ம மாயை தான் பசி தாகம் உறக்கும். அப்போ மாயா பசி போயிடும், கர்ம வினையால் அந்த தாகம் தீரும். உறங்கி ஆணவத்தை அதிகரித்து கொண்டது நீங்கும். நல்லா பாருங்கள், தலையில் நீர் நிறையா வச்சிங்கன்னா ஆணவமாக பேசுகிறவங்கெல்லாம் பயங்கரமாக தூங்கிடுவாங்க. வெளில தெரியாது. ஒன்று நைட்டு தூங்குவாங்க, இல்லை பகலையும் தூங்கிடுவாங்க. அதிக ஆணவம் உள்ளவங்கெல்லாம் யார்? சாப்பிட்றாங்க இல்லைல்லாம் கம்மியாக இருக்கும், தூங்குவாங்க நிறையா. தூங்கிட்டா போதும், ஆணவம் அதிகமாக அது குறையவே குறையாது. ஆணவத்துக்கு இன்னொரு பேர் அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா என்ன? இருளில் இருப்பவர், துக்கத்தில் இருப்பவர், ஒளி அறியாதவர், தன்னை தானே மீட்டுக்கொள்ள தெரியாதவர் என்று பொருள். அப்போ தூக்கம் எப்படியாப்பட்ட அவஸ்தைன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எப்படியாப்பட்ட நோய்? பசியை காட்டிலும் கெடுதல். உணவில்லையா சுத்த ஆகாரன்னு தான் மாற்றி எடுத்துக்கலாம். தூக்கத்தில் அந்த மாதிரி மாற்ற முடியுமா?
தூங்கினது தான். வயிற்றில் இருக்கும் துர்நீரை தலைக்கேற்ற முயற்சி, இதையே உறக்கம் என்கிறோம். அதான் உறக்கத்தை குறைச்சி எல்லாம் கடைசியில் உக்காந்து முடிச்சேருன்னுவாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். சமாதியிலே இருந்தால் இப்போ தூங்க வேண்டாம். குழந்தைகள் இப்படி தான் இருந்து வயிற்றுக்குள்ள, அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, ஜீவகாரணி, இதெல்லாம் என்ன பண்ணோம்னா உடம்புக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஹீலிங் நடக்கணும். எந்த புண்ணும் இருக்கக்கூடாது. இருக்க 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 புண்ணாய் தான் சுருங்கி இருந்த நாம் விரிந்து போகிறோம். இப்போ விரிஞ்சு கடந்து அதுக்குள்ளே துர்நீர் ஏறிடுது. ஒவ்வொரு உள்ளுறுப்பும் வீங்கி போச்சு, அதுக்குள்ளே துர்நீர் போயிடுச்சு. திருப்பி இளமை அடையணும்னா என்ன பண்ணோம்? ஸ்குவீஸ், ஸ்பாஞ்சை தண்ணியில் நினச்சி துடைக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? புழிஞ்சு காய வச்சுட்டா ஸ்பாஞ்சு பழைய மாதிரி ஆகிடுது. அதான் இப்போ பழைய மாதிரி ஆக்கணும், உடம்ப சுத்தமாக்கிடணும். அப்போ என்ன பண்ணோம்? புழிஞ்சிடணும். இதான் சித்தி ப்ராக்டிஸ்னால் இதுதான். உடம்புல இருக்க அசுத்தங்கள்லாம் நீக்கம் பெற வைக்கணும். எல்லா உறுப்பையும் ஸ்குவீஸ் ஸ்குவீஸ் ஸ்குவீஸ், துர்நீரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்க 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 திருப்பி ஊறும்ல, அது நன்னீராக இருக்கணும், சுத்த ஆகாரமாக இருக்கணும். ஆன்மாவும் சுத்தி ஆகிட்டே போகணும். அதுக்கு இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், காட்டிக்கிட்டே இருக்கணும். அத்துவா சுத்தி இறைவனோடு அத்துவிதமாய் கலந்திருப்பதால் ஒரு சுத்தி ஆகும் ஆன்மா. நல்லாரோடு கூடும்போது நாம் என்ன பண்ணுவோம்? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன், வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழுகின்றேன், ஆடகச் சீர்மணி குன்றே இடையற அன்பு ரொம்ப பிடிக்குது சாமியை. ஆனால் இதெல்லாம் பத்தாது. ஆத்மா சுத்தமாக இருந்து ரொம்ப பிடிக்கணும். அது வரைக்கும் நான் என்னங்க பண்ணேன்? நடிங்க, பாவனையில் சுத்தமாயிட்டு தான் நடிங்க. ரொம்ப நல்லவன் போல் நடிங்க. நடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்? ஒரு நாள் நிஜமாயிடும். முதல்ல பாவனையில் தான் செஞ்சாகணும். எடுத்த உடனே சுற்றி ஆகிட முடியுமா? சிவனே நம்மளை அப்படி நடிக்க தான் சொல்கிறார். நான் இருக்கேன்டா, என்னைய பார்த்துக்கிட்டே நடிச்சுக்கிட்டே இருறா, நீ நானுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டே இருறா, ஒரு நாள் நிஜமாயிடும். எப்படிங்க நடிக்கிறது? நான் ரொம்ப உண்மையான ஆள், அப்படிலாம் கதை விடாது. நீ ஆண் என்றும் பெண் என்றும் நடித்து தான் உன்னை பாவனையில் கொண்டு வந்த. பிறக்கும்போது நான் உன்னை ஆன்மான்னு தான் புகுத்தி விட்டேன். நீ என்ன பண்ணிட்ட? தேகம்தான் நான் இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க. அதில் மாயை மலம் தேகம்னு நினைக்கிறது. மாயை மலம் 5வது மலம். ஆணென்றும் பெண்ணென்றும் நம்புறிய, இதை விட பொய் உண்டா? இந்த பாவனை போதாதா? இதுக்கு துணை தேடுறியே, இதை விட ஒரு பாவனை வேணுமா? இதே பொய் தானே. ஆத்மான்ல நீ இருந்திருக்கணும். இது கிடச்சி சட்டைன்ல நினச்சிருக்கணும். உன்னை பெண்ணுன்னு நினச்சிக்கிற, ஆண் நினச்சிக்கிற. ஆணாக இருந்துக்கிட்டு பெண்ணை தேடுற, பெண்ணாக இருந்துட்டு ஆணை தேடுற. இந்த பாவனையை அழகாக பண்ணல. சிவமயமாய் ஆகணும்னு ஒரு பாவனையை பண்ணு. அத்துவிதமாய் கலந்து கிடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இரு. எனக்குள்ள சிவம் இருக்கு, எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. பொய் தான் சொல்லுவ, பொய் தான் உனக்கு தெரியும். சொல்கிறதே பொய், வாய் தானே. தேகமே பொய், வாய் பொய். இது எப்படி மெய்ய சொல்லும்? இந்த வாய் என்ன எப்போ சொன்னாலும் என்னத்தை சொல்லும்? பொய்யத்தான் சொல்லும். ஆனால் பொய் ஒரு நாள் மெய்யாகக்கூடியது. இது இறைவன் கொடுத்த தேகம், மாயை அணுக்களாலான தேகம், சிவஞானம் பெறக்கூடிய தகுதியுடைய தேகம். சிவஞானம் என்பது சிவனோட கதிர்கள் பட்டால் என்கண ஆற்றல், இது அதிகமாக ஈர்க்கக்கூடிய தேகம். அதிகமாகும் போது சுத்த உஷ்ணம் கூட 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 பொன்மயமான மாற்றங்கள் அதில் அதிகரித்துக்கிட்டே போகும். குடம் போய்கிட்டே கூடிக்கிட்டே போகும். இந்த குடம் போட்டது கூட 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 என்ன ஆகும்? 100 மாற்று பொன், 101 மாற்றுக்கும் கூடிய பொன், அளவிடற்கரிய மாற்று தங்கம். அதான் ஞான தேகம். அவ்வளோ சுத்த உஷ்ணம். இந்த மார்க்கமே கொதிக்கும். இதை போத்தி வேற வைக்கணும். அடை காக்கிற கோழி மாதிரி கையில் வெள்ளி வச்சா உருகணும். அந்த அளவு உஷ்ணம். அப்போ எங்கேருந்து உஷ்ணம் வரும்? மூலாக்காரத்துலேருந்து, மூலாக்கினி, அதுலேருந்து உஷ்ணம் வரும். அதிக உஷ்ணம் தருவது எது தெரியுமா?
மலம். மலம் வெளில போய்கிட்டு இருக்க வரைக்கும் தேகம் உஷ்ணம் இல்லாமல் நிற்கும். உஷ்ணம் குறைஞ்சி போயிடும். உஷ்ணம் குறைய குறைய மலம் கீழே இறங்க இறங்க உடம்புல என்ன ஆகிடும்? நீர் அதிகமான அளவு தேங்கும். அக்குபஞ்சரில் வருது இல்லை, வாட்டருக்கும் ஃபயருக்கும் என்ன தொடர்பு? கண்ட்ரோல் ஃபேக்டர். வாட்டர் கண்ட்ரோல்ஸ் ஃபயர் வென் இன் பேலன்ஸ். நீர் பூதம் தீ பூதத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். எப்போ? ஐம்பூதங்களும் தன்னிலைப்பட்டு கிடக்கும்போது. ஐம்பூதங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு வரும்போது நோய் நிலைகளில் என்ன ஆகிடும்? இந்த கண்ட்ரோல் உடஞ்சி போயிடும். ஃபயர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? தீ அதிகமாகிடுச்சுன்னா தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். அதான் மூலாக்கினி அதிகமாக ஆக உள்ளே இருக்கிற துர்நீர்லாம் என்ன ஆகிடும்? வற்றி போயிடும். வாத நீர், கப நீர், பித்த நீர், எல்லா நீரும் இங்கே என்ன ஆக போகுது? ஐயமும் திரிபும் அறுத்து எனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. ஐயம் திரிப்பு தருவது எது? இந்த கபநீர். வெளியே யூரின் வழியாக வெளியே போக வேண்டிய நீர் கபநீர் வயிற்றுக்குள்ளேயே நிற்கிது. இதை படுக்கும்போது தலைக்கு ஏற்றிடுற சந்தேகம் வருது. கடவுள் இருக்கிறாரா? இங்கேயா? அந்த காசியில் இருக்காரு தெரியும். இங்கே காற்றுல இருக்காரா? ஐயோ, நான் அவரை காசியில் கைலாசத்துல எல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். காற்றுல இருக்காராமே. காற்றுருவோ கனலுருவோ கடவுள் உரு என்பார். காற்றுருவும் கனலுருவும் கண்டுரைத்தீர் என்றார். வேற்றுருவே புகழ்வீர் அதை வேறொன்றால் மறுத்தார். எந்த உருவம்னு தெரியல. நெருப்பா, நீரா, காத்தா? வேற்று உருவமா? இல்லை வேற. மாற்றி சொல்றேன். விழித்து விழித்து எம்போல்வார் மிகவும் அருள்கின்றார். பயப்படுறேன். மயக்கத்தில் இருக்க இறைவனை உருவம் எது என்று தெரியாத மயக்கத்தில் இருக்கிறேன். தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றா தத்துவமும். உருவமா, அரு உருவமா, தோன்றும் உருவமா, தோன்றா உருவமா? துரிசாகி அவை கடந்த சுகஸ்வரூபமாகி மாற்றமனம் உணர்வு செல்ல தளத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவர் யார்? வழுத்தாயின் தோழி. உண்மையான வடிவம் இது. இறைவன் வடிவம் இது. அருவமே. உருவமாய் இருப்பது பொய் எனில் இறைவனை வழிபடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையை அறிந்தேன், அறிய தலைப்படுகிறேன், அறிவு மயமாக ஆக விழைகிறேன் என்று பொருள். சித்து என்றால் அறிவு. சுத்த சன்மார்க்கம் தெரிஞ்சு இறைவன் ஒளிஸ்வரூபம் என்ற உண்மை அறிவிக்கப்பட்டாலே ஒரு ஆன்மாவுக்கு சித்து கிடைச்சிருக்கணும். என்ன இல்லை? அறிவு வந்தது, உணர்வு வரல, அருள் இல்லை. திருவருளை பெரும் உபாயம் ஜீவகாரணி. அதனால சோறு போடுறேன். சோறு போடும்போது தாய் உள்ளத்தோடு போட்டியா? உனக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணுவாரே இறைவன், அதை பாஞ்சிக்கிட்டு போய் தேடி தேடி உணவை உண்டாயா? இல்லை திருவருள் அமுதம் உண்டாயா? என்ன செஞ்ச? போதும்னு நிறுத்தியிருப்பார். அதை உணர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? அருள் அமுதம் உண்டு கடந்திருக்கணும். செய்தாயா? இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லைங்க. ஏன் சாப்பா இத்தனை பேருக்கு சோறு போட்டேன், எனக்கு இல்லை. கொடுத்ததை தெரியல. ஏன் கொடுத்தது தெரியல? கடவுள் கொடுக்கறது ஏன் தெரிய மாட்டேங்குது? பிறர் குற்றம் பாராதே. என்னது இது இருக்கா? நம்ம எல்லார்ட்டையும் ஒரு இது, அவன்தான் இவன்தான், இதனால தான், இன்னையிலேருந்து தான் எனக்கு போச்சு, இவங்களால தான் எனக்கு எல்லா துன்பம். ஏன் ஒன்னால இல்லையா? என்னால் எனக்கு துன்பம் வருமா? ஒன்னால தான் வரும். தீதும் நன்றும் பிறரால் வருமா? ஒன்னால தான் வரும். நீ ஓடி ஓடி சேர்த்துக்கிட்டது.
இந்த துக்க வாழ்க்கை யாரால வந்தது? அதனால தான் வந்தது. அவனால குறை சொல்ற பத்தியா? தன் குறையை மறைத்து தன் குறையை பூசி மெழுகி கண்டுங்காணாமல் இருந்துக்கிட்டு, இந்த கண்டுங்காணாமல் இருக்கிறதே தப்பு, குறையறியாமல் இருக்கிறதே தப்பு, தீது நன்று தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே தப்பு. இதில் பிறர் குற்றம் பார்த்த அது என்ன அர்த்தம்? எனக்கு இங்கேருந்து தான் துன்பம் வந்தது, அப்போ நீ என்ன ஆயிட்ட? இங்கே இருக்கிற குறையையும் மறைச்சிட்ட, அதை பற்றி பேச்சே இல்லை அப்படின்னு ஆக்கிட்ட. அப்போ தீர்த்துக்கவே இல்லை, இந்த குறைகள் என்ன பண்ணல, தீர்க்க தலைப்படவில்லை. இது போக வேறெங்கிருந்தோ தாக்கப்பட்டதாகவும் அந்த குறையையும் பெரிதுபடுத்துகிறாய். அப்போ என்ன ஆகும்? ஆன்மா உள்ளிருந்து வேதியியல் மாற்றங்களை கொடுத்து பசிதாகம் உறக்கும் அவஸ்தைகளை கடக்க வைக்கும். உள்ள கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் பசிக்கலல்ல, அப்பா இன்றோடு பசி தொலைந்தது அப்படின்னு நான் நினைக்கிறோம். இன்னும் இன்னைக்கு பசிக்கல, வேறு ஏதாவது சாப்பிட்டு பார்ப்போமா, மருந்து மாத்திரை பார்ப்போமா, காலைல மலம் கம்மியாக போச்சு, கூட மலம் போகிறதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிடுவோமா, உள்ள கட்டி நிற்கணும். மூலாக்கினி அதிகமாகணும், உள்ள பொட சூடு அதிகமாகணும், வெங்கமயமான மாற்றங்கள் கூட வேண்டும். தேக அணுக்களில் மாயைத்தன்மை பொய்த்தன்மை விலக வேண்டும் என்றால் மலம் கட்டி நிற்க வேண்டும். உடனே என்னென்ன சாப்பிட்டு மலத்தை பிரிக்கலாம். எப்போ மலம் பிரிக்கணும்? ஆன்மாவில் அசுத்தம் இருக்கா, தேகத்தில் நோய் இருக்கா, ஆன்மா இன்னும் சுத்தமாக இல்லை அப்படின்னா மலம் தங்கக்கூடாது. ஆன்மா சிவகலப்பால் அத்துவாசுத்தி அடைந்து விட்டது என்றால் கட்டிய மலமே உங்களுக்கு என்னத்தை தரும்? ஆற்றலை தர வல்லது மலமே. தங்கமயமான பொன்னம்பலமாக மாற்ற வல்லது சுத்த மலம், சுத்தமாயை. அத்துவா சுத்தியால் சுத்தியான ஆன்மாவுக்கு தேகம் என்ன ஆகிடும்? சுத்தமாயைக்கு போயிடும். அசுத்த மாயையில் இருக்கும்போது வேர்வை நாரும், மலம் நாரும், சிறுநீர் நாரும், பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், உடல் நாற்றம்னே ஒன்று இருக்கும். சுத்த மாயைக்கு போக போக எல்லா துர்க்கந்தம் எல்லாம் மறையும். வேர்வை கிடையாது, சிறுநீர் கிடையாது, மலம் கிடையாது, எல்லாமே வாசனை, எல்லாமே சத்து, அந்த உடம்புக்கு எல்லாமே சொத்து, உடம்பே தங்கமயம். அப்படி ஒரு நிலை இதே மனித தேகத்துக்கு உண்டு. அதுவே சிவஞானம் பெறக்கூடிய தகுதியுடைய தேகம். ஆனால் சுத்த மாயையிலிருந்து கடந்தாகணும். இதுவும் ஒரு மாயா. மாயாவெல்லாம் கடந்தாத்தான் உங்களுக்கு அது தோற்ற ஒடுக்கம்லாம் நிகழும்போது, ஆணவம் கண்மம் மாயாகிய மும்மலங்களும் பரிபாகமாய் மலக்குறைப்பு நடக்கும்போது தான் அது சாத்தியம். தோற்ற ஒடுக்கம்னா என்ன? உடலின் அணுக்களை ஆன்மா சிவச்சார்புடையதா, கம்ப்ளீட்டாக சிவச்சார்புடையதாக மாறி தேகத்தின் அணுக்களை ஒடுக்குதல் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. அவ்வளவு நம்பனா. சரண்டர் அர்த்தம் என்ன? சரணாகதி. அந்த அளவு சிவத்தை நம்பி ஆன்மாவால் இருக்க முடிஞ்சிடுச்சுன்னா தேகம் மறையும். மலம் இருந்தால் மீண்டும் தோன்றும். ஸோ தோற்றமும் ஒடுக்கும் ரெண்டும் மலத்தை பரிபாகம் பண்ணும். அப்போ தான் சுத்தமாயிலேருந்து கடக்க முடியும். சுத்தமாயை கடந்தால் தான் நீங்கள் சிவஞானம் பெறக்கூடிய தகுதியுடைய தேகமாக. அந்த அணுக்கள் பட்டால் தாங்கணும்ல, அங்கே இந்த கதிர்கள் அந்த உஷ்ணம் பட தாக்கு பிடிக்கும், சுத்தமாக இருக்கும். சிவ நினைவும் உங்களை இந்த மாதிரி பக்குவங்களுக்கு அதிகமான சிவ நினைவும் இந்த பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இது என்ன செய்யும்? லிவர் செல்ஸ், கிட்னி செல்ஸ், கார்டியாக் செல்ஸ், நீங்கள் படிக்கும்போது தெரியும். கேன்சர் வந்திருக்கு. எந்த கேன்சர்? லிவரில் கேன்சர், குடலில் கேன்சர், தலையில் கேன்சர், கர்ப்பப்பையில் ஏன் பேதமாக இருக்கான்? ஒவ்வொரு உறுப்பும் வேறன்னு நினைக்கிறான். செல்களில் பேதம். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். நம்ம ஹார்ட் செல்ஸ் இருக்குல்ல, கார்டியாக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விதிப்படி இயங்கக்கூடியது. அந்த விதியின் பெயர்
ஆல் ஆர் நன் லா. சக்தி எழுதி போச்சு. இது ஒரு விதி. என்னது ஆல் ஆர் நன் லா? கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய செல்களில் இப்படி ஒரு MUSCLES இப்படி ஒரு தன்மை உண்டு. ஆல் ஆர் நன் லான்னு சொல்லுவாங்க. அதை எல்லா ஒரு நரம்பு தூண்டல் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா செல்களும் ஒத்துமையாக இயங்கும். ஆல் செல்ஸ் ஒரே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றை ஃபாலோ பண்ணும். எல்லாம் சுருங்கு அப்படின்னா எல்லாம் சுருங்கு, எல்லாம் விரி எல்லாம் விரியும். சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன், பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நம்ம உடம்புல 2 வகை நரம்பு மண்டலம் PARA போட்டு. அப்போ 2 இருக்குது. என்ன பண்ணோம்? ஒன்று சிம்பத்தட்டிக் வந்து தூண்டுதலை பண்ணும், பேராசிம்பத்தட்டிக் வந்து ரிலாக்ஸை பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு அதிர்ச்சியான இதை கேட்குறீங்க, படப்பட நான் அதில் அது சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். அப்போ சிம்பத்தட்டிக்கில் என்ன வரும்னா அட்ரினலின் வரும். அட்ரினலின்ற சுரப்பு சுவாசத்தை கூட்டும், ரெஸ்பிரேட்டரி ரேட்டுன்னு அதை கூட்டும், பல்ஸ் ரேட்டை கூட்டும், மொத்த ஆக்சிஜன் அக்குமுலேஷன் அதிகம் ஆகும், ஓட்டுலாம் அதிகமாகும், மூச்சு எல்லாம் அதிகமாயிட்டே போகிறது. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும். பேராசிம்பத்தட்டிக்ல இருந்து நார் அட்ரினலின் ஒன்று சுரக்கும். அது என்ன பண்ணும்? இது என்னெல்லாம் செஞ்சுதோ அதுக்கு எதிரானது செய்யும், எல்லாத்தையும் குறைக்கும். இது 2 சேர்ந்து தான் நமக்கு இப்போ இங்கேருந்து ஓடுறோம், ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடுறாங்க, ஓடும்போது என்ன ஆகும்? எல்லாம் கூடும். அப்புறம் போய் நின்னப்புறம் என்ன ஆகிடும்? எல்லாம் குறைஞ்சிடும். எக்ஸர்சைஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடற்பயிற்சி செய்ய சொல்கிறாங்கல்ல, எக்ஸர்சைஸ் தியானம். எக்ஸர்சைஸ் என்ன பண்ணுது? தியான தவம் என்ன பண்ணுது? யோகிக் ப்ராக்டிஸில் என்ன ஆகுது? சாதாரண உடற்பயிற்சி ஜிம்மில் என்ன பண்ணுறோம், அதான் வித்தியாசம். இந்த இதெல்லாம் அட்ரினலினை கூட்டுறோம், திருப்பி நார் அட்ரினலின் வந்து திருப்பி எல்லாம் குறையுது. ஸோ இது மாறி மாறி நடக்குது. இதனால என்ன ஆயிடுது? அதுக்கு பழக்கம் செல்கள்லாம் அதுக்கு பழகி இந்த மாதிரி எப்போ. அப்போ இதால் என்ன பண்ண முடியும்? அதிக முறை தாக்கு பிடிக்க முடியும். அதிக நேரம் தாக்கு பிடிக்கும் பழக்கத்தினால். அதனால தான் ஓட முடியுது அவனால. நம்மளால கொஞ்ச தூரம் ஓனாலே மூச்சு வாங்க. அவங்க தொடர்ந்து எப்படி ஓடுறாங்க? டெய்லி ஓடி 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 சமாளிக்கும் உடம்பு. அட்ரினலின் நார் அட்ரினலின் 2 வந்து 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 அந்த உடம்புக்கு அது பழக்கம், அந்த மாதிரி ஆக்கி விட்டுரும். இது தியான தவம் என்ன பண்ணுது? உட்கார்ந்த இடத்துல இதை செய்ய வைக்குது. இது வந்து வித்தவுட் மஸ்குலர் ஆக்டிவிட்டி. இதே தான் நடக்குது வித்தவுட் மஸ்குலர் ஆக்ஷன். ஏன் மஸ்குலர் ஆக்ஷன்ல என்ன நடக்கும்னா, மசில்ஸ் இன்வால்மெண்ட் இருந்தா ஒவ்வொரு செல்லுலையும் மைட்டோகாண்ட்ரியான்னு இருக்கு. அந்த மைட்டோகாண்ட்ரியால ஆக்சிடேஷன் நடந்து குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதான் நமக்கு மசில் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸர்சைஸ் ஜிம்மிலலாம் இதுதான் நடக்குது. அதிகமான செல்லுலார் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். BMRன்னு சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் ரேட். அது கூடிடும். வளர்சிதை மாற்றம் இது கூடி, அது கூடினா என்ன ஆகும்? உஷ்ணம் கூடும். ஆனா இது தர்ற உஷ்ணம் என்னது? அசுத்த உஷ்ணம். ஏன்? செல்கள்ல இவ்வளோ வேலை நடந்தா செல்கள்ல இருந்து கழிவும் வெளியே வருமா? புரியுதா? செல் கழிவுகளினால் அந்த உஷ்ணத்துக்கு என்ன பேரு? அசுத்த உஷ்ணம். இதுவே இங்க நோ மஸ்குலர் ஆக்ஷன், அதனால இங்க வர்றது என்னது? சுத்த உஷ்ணம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இது. சுத்த உஷ்ணம் உன்னை எதுக்கு இட்டு செல்லும்? சிவநிலைக்கு சிவச்சார்புடையதாக மாற்றி உயர்நிலைக்கு உயர் பக்குவங்களுக்கு எந்த விதமான கிருமியும் சுத்த உஷ்ணத்துல வளராது. ஆனா அசுத்த உஷ்ணத்துல எல்லாமே நொதிச்சுக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுவான்? இதை முடிச்ச உடனே பசிச்சு சாப்பிடுவான். இவனுக்கு சாப்பாடு வேணும். புரிஞ்சுதா? ஜிம்முக்கு போயிட்டு வரவன் என்ன? ஜிம்முக்கு போயிட்டே இருக்கணும்.
சாப்பிட்டுட்டே இருக்கணும், பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி. நிறுத்தினான்னா என்ன ஆகும்? இன்னும் போயிட்டு இருந்தாங்க, ஒரு 6 மாசம் போலங்க, தேங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தசைகள்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதே அவன் தியானத்தை அவன் பண்ணியிருந்தான்னா எப்போதுமே சுவாசம் குறைஞ்சிருக்கும். புரியுதா? இதில் அதே இதுங்க, இதில் சுவாசம் என்ன ஆகும்? பிரீத் ரேட்டு, ரெஸ்பிரேட் ரேட்டு, பிஎம்ஆர் ரேட்டு எல்லாமே கார்டியாக் மசில் இங்கே ஆகிற பம்பிங்க்கு தான் உடம்பெல்லாம் ஆகுது. நர்வஸ் சிஸ்டமும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற கார்டியாக் மசில் என்ன பண்ணுது? நரம்பு தூண்டல்கள். இதை நான் செய்ய போகிறேன்னு நம்ம நிச்சயித்த உடனே நரம்பு மண்டல இது இதை தூண்டி அதை தூண்டி அப்படி இதெல்லாம் நடக்குது. ஆன்மா தான் அங்கே தலைவன். அதுக்கு இந்த தேகத்தை இது யூஸ் பண்ணி கருவியாக பயன்படுத்திக்குது. அப்போ இருக்கும்போது இந்த சுத்த உஷ்ணம் என்ன பண்ணும்? கிருமிகளை அழிக்கும், செல்களை சித்தி செய்யும். சித்தின்னு அழியாத்தன்மை. தங்கமயமான மாற்றத்துக்கு அடையாளம் என்ன? பசி, தாகம், உறக்கம் குறையும். அவஸ்தைகள், உடல் அவஸ்தைகள் அதிகமாகிதான் போகுமே தவிர குறைஞ்சி இதாகாது. இது தங்கமயமான மாற்றங்களை தருமா? தராது. இரும்பு சத்து தான் அதிகம், இரும்பாக்கிறோம், தங்கம் ஆகாது. இது தங்கம், இது இரும்பு. சாப்பிட்டது நல்லா கட்டி நின்று மலம் போடுறது, இந்த மாதிரி ஒரு இதுதான் பண்ணும். அசுத்த உஷ்ணம் மலம் பிரிக்க வைக்கும். உடம்பு அந்த மலத்தை வச்சுக்க பார்க்காது. மலம் பிரிக்கிறவன் என்ன பண்ணுவான்? இன்னும் சாப்பிட்டுட்டே இருப்பான். மலம் சாப்பிட அதாவது இன்னும் சாரமாவாது சாப்பிட்டா மலத்தை வெளியேற்றணும். அது அசுத்த மலம் இருந்தாலே நமக்கு என்ன ஆகிடும்? வெளியேற்றிக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணம் வரும். அதை வச்சுக்கணுன்ற எண்ணமே வராது. சுத்த மலம் ஆகும்போது தான் உள்ளேயே வேணும், இதுதான் சொத்து அப்படின்னு அதை பிரிக்க எண்ணமே வராது. அந்த மலம் பிரிக்கலைன்னா இவனுக்கு என்ன ஆகிடும்? அசுத்தம் என்பதால் சாரம் தின்றுவான், எண்ணெய் பண்ணா தின்றுவான். அந்த ஆன்மாவில் அசுத்தம் இருக்குல்ல, அதனால ஆன்மா சுத்தம் நீங்காமையா இருக்கு. ஆன்மா சுத்தி ஆகாமையா, அதன் அடையாளமாக விந்து வெளியேறும். முதல்ல செய்ய முடியாது, அப்புறம் இவங்க தான் செய்ய முடியும். நடராஜன் உட்காந்துட்டு இல்லை, ஹையஸ்ட் ஸ்பீட்ல இயங்கணும். கழிவற்ற தேகம். உங்களுக்கு 12 வயசு மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இருப்பீங்க? உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கும். 12 வயசு ஆற்றல் கிடைச்சா எப்படி இருக்கும்? புரியுதா? உணவை நம்பாத தேகமா மாறிடும். அது பிராக்டிஸ்குள்ளேயே எல்லாரும் முடியலன்னா அதுக்கு போய் நிக்கணும். அது வரைக்கும் கஷ்டமா இருக்கும். தண்ணி கூட குடிக்காம நாங்க பாட்டு நாளெல்லாம் படுத்துன்னு சொல்லி நடக்கும். ஆனா இந்த பிராக்டிஸ்ல இருக்க வரைக்கும் அதுதான் சொல்ல, உங்களுக்கு கருணை இருந்தா எல்லா நாளுமே ஆற்றல் கிடைக்கும். நீங்க கடவுள் அருளை பெற்றுதான் தரப்போறீங்க. புரியுதா? தேகமா இருக்கிற செயல் தான் முடியாதே தவிர கருணையால் நீங்க எதை வேணா எண்ணமா இருந்து செய்யலாம். நான் இப்ப ஏன் எதையாவது தொடர்பு எடுக்க நான் 10 பேர் வந்து வாங்கிட்டேன். என்னோட எண்ணம் தான் அங்க அதை பெருக்கணும். செய்ய போறது யாரு? நீங்க அசுத்த உஷ்ணம் வச்சிருந்தீங்கன்னா உங்க கை தான் வேலை செய்யும். இதே சுத்த உஷ்ணம் தெரியும், அவன் கை தான் 10 கை. இடம் சரியான நினைச்சா போதும் நடக்கும். யோகி அந்த மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் உலகெல்லாம் பரவ. ஒரு தேகத்துக்குள்ளே இருந்தா ஒண்ணுக்கு அதிகமா சாதிக்கவே முடியாது. எல்லா தேகத்துக்குள்ளேயும் நுழையணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்ச காலம்தான் ஆகும். உட்கார ஆரம்பிச்சாதான் ஆகும். எல்லாம் வேணும், உலகையே ஆளணும்னு நினைச்சவன் என்ன பண்ணான்? காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணி சிவன்கிட்டேருந்து ஆயுதம் வாங்கினான்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துற உண்மையை புரிஞ்சுக்கணும். இதுல விந்து வெளியேறாது. ஒரு ஆளோட சக்தி எது? விந்து கட்டி நிற்கும். இது சத்தா, இது சத்தா. புரியுதா? அசுத்த உஷ்ணம் தான் சத்தம். இன்னைக்கு எல்லாரும் அசுத்த உஷ்ணம் வச்சிருக்கிறதால அசுத்த உஷ்ணத்தினால் கபநீர் பெருக்கம் வரும். கபம் என்ன பண்ணும்? கபம் உயிரை அழிக்கும். கோழைன்றோம்ல, கோழை என்ன பண்ணும்? அறிவை அழிக்கும், உயிரை அழிக்கும். ஐயம் திரிவும் உண்டா இல்லையா? நடக்குமா நடக்காதா? திடீர்னு போயிட்டே இருப்பான், திடீர்னு நின்றுவான். சந்தேகம் உண்டு, நம்ம போறது ரைட்டா, இதெல்லாம் சரிதானா? அந்த ஐயத்துக்கு காரணம் என்ன? கபநீர். அப்படியே உல்டா பண்ணி விட்டுருவாங்க. நினைச்சுக்கிட்டு செய்யற காரியத்துக்கெல்லாம் சொதப்பி விட்டுருவாங்க. முடிஞ்சு அழிஞ்சிடும். இப்படி பண்ணி அவனே குழப்பி இதெல்லாம் பண்ண முடியும். ஆடல்கள் புரியும் போது இறைவன் ஆட்டுவிக்கிறான்னா இதை மாதிரிலாம் பண்ணி விட்டுருவாரு.
இப்படி ஆட்டி வைக்கலாம் ஒவ்வொருத்தரையும். அப்ப கழிவு நீர் தேக்கத்துல வயிற்று நீர் என்ன ஆயிடுது? வயிற்றுல தான் இருந்தது. அது என்னங்க போச்சு? உறங்கும் போது தலைக்கு ஏறிக்கிறது.